நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சோனம் வாங்ஸ் ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு பெயர். யாரா அந்த சோனம் வாங்ஸ் அப்படின்னா, நண்பன் படத்தில் விஜய் அவர்கள் வந்து கொசக்சி பசப்புகள் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். ஒரு மாற்று சிந்தனையோடு கல்வியில் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அந்த கொசக்சி பசப்புகளுடைய ரியல் டைம் கேரக்டர் தான் இந்த சோனம் வாங்ஸ். அது அமெரிக்கா நடித்த ஒரு படத்துடைய தழுவல் தான் நண்பன். இந்த கதாபாத்திரம் வந்து லடாக் பக்கத்தில் ஒரு 1966 காலகட்டத்தில் சோனம் வாங்ஸ் அப்படிங்கிற இந்த நபர் பிறக்கிறாரு. இவர் வந்து 9 வயது வரை பள்ளிக்கூடத்துக்கே போன கிடையாது. அவங்க அம்மாவுடைய வீட்டில் இருந்து அம்மாக்கிட்டே வந்து கல்வியை கற்றுக்கிறாரு. 9 வயதுக்கு பிறகு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அப்போ திடீர்னு பள்ளிக்கூடங்களில் இவருக்கு ஆங்கிலம் பேசுகிறாங்க, ஆங்கிலம் தெரியல. தன்னுடைய தாய்மொழியிலே கற்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 9 வயது வரைக்கும் பள்ளிக்கூடம் போகாத ஒருத்தர் ஒரு சிறந்த பொறியாளராக, விஞ்ஞானியாக, சூழலியல் ஆர்வலராக, இப்படி பல்வேறு திறமைகளோடு வெளிப்பட்டு கிட்டத்தட்ட லடாக், அவர் பிறக்கலும் போது லடாக்கில் ஒரு 5 விழுக்காடு கல்வியறிவு இருந்துச்சுன்னா இன்றைக்கி 75 விழுக்காட்டுக்கு மேலே கல்வியறி பெற்ற பழங்குடி மக்கள் உருவாயிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சோனம் வாங்ஸ். பழங்குடி மக்களுடைய கல்வியை மீட்டெடுத்து கொண்டு வந்ததில், அவர்களை படிக்க வச்சதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே போல் லடாக் போன்ற பகுதியில் கடுமையான பனி இருக்கும், ஆனால் கோடை காலத்தில் கடுமையான வறட்சி இருக்கும். இந்த வறட்சியை போக்க பனி ஸ்தூபி என்கிற ஒரு ஸ்தூபியை உருவாக்குறாரு. ஒரு பனியிலே வந்து கூம்பு வடிவில் ஒரு ஸ்தூபியை உருவாக்கி கொடைக்காலம் வருகிற பொழுது இந்த ஸ்தூபி உருகி தண்ணீராக ஓடும். இவருடைய இந்த மாற்று சிந்தனை லடாக் தாண்டி சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிருக்கிறது. அப்படிப்பட்ட சோனம் வாங்ஸ் ஒரு மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எப்போதுமே சிந்திக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், பொறியாளர், விஞ்ஞானி. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கினார். 2025 ஆண்டு காலத்தில் லடாக்கை ஒரு சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, அவருடைய மண்ணுக்கான போராட்டம். லடாக்கை வந்து முழு அந்தஸ்து கொண்ட மாநிலமாக மாற்றணும்னு அவர் சொல்ல, அந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு தனி நாடு கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டு கிட்டத்தட்ட 170 நாட்கள் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அப்போதும் அவருடைய போராட்ட குணம், மக்களுக்கான போராடக்கூடிய அந்த குணம் மாறலை. இப்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக, இந்திய ஊடகங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய நபராக மாற்றப்படுகிறார். யார் இந்த சோனம் வாங்ஸ்? யூ இஸ் சோனம் வாங்ஸ் அப்படிங்கிறதா இப்போது ஒவ்வொரு ஜென்சினா ஒரிஜினல் ஜென்சி, இங்கே இருக்க மாதிரி வந்து டான்ஸ் ஆடக்கூடிய ஜென்சி கிடையாது. ஒரிஜினல் இந்த இன்ஸ்டாவில் மட்டும் இல்லாத ஜென்சி இருக்காங்க இல்லையா, இளைய தலைமுறை. நேபாளில் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய இளைய தலைமுறை, உலகம் முழுக்க புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இளைய தலைமுறை இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒட்டுமொத்தமான மோடியுடைய ஆட்சியிலையும் கண்ணில் விரல விட்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஜென்சி தலைமுறையுடைய ஜென்சியை தலைமையேற்றுக்கொண்டு, ஜென்சிக்கு தலைமை ஏற்கலாம், ஜென்சியவே தலைமையேற்றுக்கொண்டு போனவர் தான் சோனம் வாங்ஸ். கடந்த மே 3ஆம் தேதி இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடக்கு. இந்த நீட் தேர்வில் வழக்கத்திற்கு மாறாக கேரளாவிலையும் ராஜஸ்தான்லையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, வினாத்தாள் வெளியே வருது. இந்த வினாத்தாள் கசிவை கண்டித்து மாணவர்கள் எல்லாரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாங்க, பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாமானியன் வீட்டு பிள்ளை மருத்துவராக முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாயிருக்குது. காரணம் வந்து நீட்டுக்கு எதிரான எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடும் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு, பல்வேறு மாநிலங்களும் போராடுது. ஆனால் நீட்டுக்கு கட்டாயமாக்கப்பட்டு இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் அது ஒரு சிரமத்தை, அந்த சிரமத்தை கடந்தால் மாணவர்கள் வந்து மருத்துவராக முடியும். ஒரு நீட்டுக்கு பயிற்சி எடுக்கணும்னா குறைந்தபட்சம் 10ஆப்பு முடிச்சோன்னே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 10ஆப்புலேருந்து நீட்டு கோச்சிங் சென்டருக்கு போக சேர்ந்துடுறாங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் பயிற்சி எடுத்து தான் போக முடியுது. இல்லைன்னா இப்போலாம் 8th அப்புறமே 9th 10th நீட்டு கோச்சிங்கான வேலைகளை தொடங்கிடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமான மாணவர்களுடைய ஒரு பெரிய உழைப்பை போட்டு இந்த நீட் தேர்வை அணுகிறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் இது நீட் தேர்வு இந்த வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்படுது. மே 10ஆம் தேதி ஒரு அறிக்கை வருது. இந்தியாவினுடைய தேசிய தேர்தல் முகமை நீட் தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்க, இதை ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ண உடனே நாடு முழுக்க கொந்தளிப்பு. கஷ்டப்பட்டு படித்து எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க? மறு தேர்வு வச்சா இதே மாணவர்கள் கலந்து கொள்ள முடியுமா? இதே அந்த மனநல எழுத முடியுமாங்கிற கேள்வி. திருப்பி ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் மறு தேர்வு, நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏற்கனவே எழுதிய மாணவர்களில் பல பேர் இந்த தேர்வை எழுதலை. ஏற்கனவே எழுதியவர்களையும் திருப்பி எழுதினாலும் அதே மாதிரி எழுத முடியலை. 2021, 22, 23, 24, 25 ஒப்பிடும்பொழுது
இந்த 2026 ஜூன் மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, இந்த மறு தேர்வு, இந்த குழப்பத்தில் மாணவர்களால் சரியாக நீட் தேர்வை எழுத முடியாமல், ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2024 23 லட்சம் பேர் எழுதி 13 லட்சம் பேர் தேர்ச்சி அடைஞ்சு வெளியே வராங்க இந்தியா முழுக்க. 2025 12,50,000 பேர் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைகிறாங்க. 2021 20 லட்சம் பேர் எழுதி 11,25,000 பேர் மட்டும்தான் தேர்ச்சி அடைஞ்சதாக அறிவிக்கப்படுது. அப்போ 2021, 22, 23, 24, 25 கிராஃப் எடுத்து பார்க்கும்போது 2026 அதிகமாக வந்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. எல்லா தேர்வுக்கும் அப்படித்தான். அப்போ நீட் தேர்வுக்கும் அதிகமாயிருக்கணும். ஆனால் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. ஏன்னா மாணவர்கள் இந்த நீட் தேர்வை சரியாக எழுத முடியல. மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தும் இந்த வினாத்தாள் கசிவு என்கிற ஒரே ஒரு காரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரே தேர்வை திருப்பி இன்னொன்று 2வது முறை மறு தேர்வு வைக்கும்போது கடுமையான கேள்விகளை, எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான, ஏன்னா வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுச்சு, லீக் ஆயிடுச்சு, ஆன்சர் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கட்டுப்பாடோடு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு கடுமையான கேள்விகள் கேட்டதுனால மாணவர்களால் இந்த தேர்வை ஒழுங்காக எழுத முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதற்காகத்தான் ஜென்சி, ஒரிஜினல் ஜென்சி டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஜென்சி ஒருங்கிணைச்சாலும் இதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? சிஜேபி, பிஜேபி மாதிரி சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு நையாண்டி இயக்கமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியா முழுக்க அது கடுமையாக ஜென்சி மத்தியில் பரவி கொண்டிருக்கிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த ஆர்வலர்கள், அந்த இயக்க தொண்டர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க ஜந்தர் மந்தர்ல நீட் தேர்வுக்கு எதிராக, நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக. இதற்கு பொறுப்பேற்று இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். நீட் தேர்வின் மீதான இந்த கடுமையான சுமைகளை குறைக்க வேண்டும். ஏற்கனவே நடந்த வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு கோரிக்கை போராட்டம். இந்த போராட்டத்தில் ஜோனம் வாங்ஸ் கலந்துக்கிறாரு. கலந்து கொண்டு அவர் காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிக்கிறார். கிட்டத்தட்ட 20 நாள், இன்று தான் 20வது நாள். இந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் கிட்டத்தட்ட 12 கிலோவுக்கு மேலே அவர் உடல் எடை குறைஞ்சிக்க, தண்ணீர் மட்டும் அருந்தி வேறு எந்த உணவும் அருந்தாது ஒரு உண்ணாவிரத்தை மேற்கொள்கிறாரு. இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா, நேற்று அவர் சொன்ன கருத்து 1978 மற்றும் 98 இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துக்குது. இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்தந்த காலகட்டத்தில் வெங்காய விலை ஏறி இருக்கு. வெங்காய விலை ஏறியதுனால மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, மக்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்படுறது போல கருதி மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. மாணவருடைய கல்வி உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெங்காயத்துக்காக ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறீங்களே, வெங்காயத்தை விட உங்க வீட்டு பிள்ளைகள் உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சு, அரசு ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்துருச்சு, அரசு ஒரு தேர்வு கொண்டு வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அதில் அவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. சொல்ல போனால் இந்த 2026 நீட் தேர்வில் ஏற்பட்ட இந்த குளறுபடி காரணமாக இந்த சரியாக இந்த ஜூன் 21 இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இந்தியா முழுக்க 14 மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. 2021 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக அனிதா தொடங்கி வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாய்த்து கொண்டிருக்காங்க. இப்போ கூட இந்த ஆட்சி வந்த பிறகு கூட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. கடந்த ஆட்சியில் ஒரு 15 பேர், அப்புறம் அதிமுக ஆட்சியில் ஒரு 20 பேருன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 40 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. இந்தியா முழுக்க பார்த்தா அதோட எண்ணிக்கை அதிகமாகும். இது வெறும் நீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க மொத்த மாணவரோட எண்ணிக்கை மரணத்தை கணக்கு பண்ணால் 5 ஆண்டுகளில் 10,000 பேர் இருந்திருக்காங்க. அது வெறும் நீட்டுக்குமாக மட்டும் இல்லை, பல்வேறு காரணம், கல்வி கடனை கட்ட முடியாமல், ஹாஸ்டல் தொல்லையில், ஆசிரியர்கள் தொல்லையில், பல்வேறு தொல்லைகளை உயிர்ந்திருக்காங்க. இல்லை நீட்டுக்கும் அடங்கும். இவங்க சொல்கிற புள்ளிவரத்தின்படி 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு. அப்படி மாணவருடைய உயிரை கூட பறிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு எதிர்த்து தான் சோனம் வாங்ஸு தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாது. அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்கும் பிள்ளைகள் இருக்குது, ஒரு பெரிய கல்வியாளர், பொறியாளர், விஞ்ஞானி, இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறு நாடுகள் கொண்டாடப்படுகிற பல்வேறு விருதுகளை வாங்கிய உண்மையான ஒரு போராளி தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாது 20 நாளாக போராடுறாரு. அவரை இன்னைக்கு டெல்லியினுடைய காவல்துறை குண்டாங்கட்டாக தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையோடு சேர்த்து அந்த போராட்டத்தையே சிதைத்திருக்கிறது. அதாவது இங்கே பாசிசம் அப்படின்னா பல பேருக்கு அர்த்தம் தெரியாது. என்ன பாசிசம்?
ஒரு வேர்டு அப்படின்னு நினைப்பாங்க. பாசிசம் என்றால் என்னன்னா, நீட் உரிமைக்காக, கல்வி உரிமைக்காக நீட் தேர்விலே ஏற்பட்ட குளறுபடியை கண்டித்து போராடிய ஒரு போராளிய எந்த விதமான லாபமும் கிடையாது, அவருக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கு, ஒரு வாக்கரசிற்காக போராடுறாரு, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக போராடுறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்தியா முழுக்க நீட்டுனா ஒரு சமூகம் எழுத போகிறாங்களா, ஒரு மதமா, இல்லை ஒரு மொழிக்காரங்களா, இல்லை ஒரு இனத்துக்காரங்களா? ஒன்றுமே கிடையாது. பல்வேறு மாநிலம், பல்வேறு மொழி, பல்வேறு உடை, பல்வேறு சாதி எல்லாம் இருக்கும், பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கும், எல்லாரும் எழுத போகிறாங்க. அப்போ எந்த விதமான மதம், சாதி, மொழி, இனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் மாணவர்கள் என்ற ஒரே ஒரு சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்கு இந்த கல்வி போய் சேரணும், அடுத்த தலைமுறை நிம்மதியாக படிக்கணும், அடுத்த தலைமுறை மருத்துவர்கள் நிம்மதியாக அவங்க கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த நோக்கமும் இல்லாமல், அதாவது நோக்கமற்ற தலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேற, இது நோக்கமற்ற தலைமை இங்கே இருக்குது. எந்த நோக்கமும் இல்லாத அதாவது எந்த விதமான தேவைகளும் இல்லாத, ஆசைகளும் இல்லாத அப்படிப்பட்ட ஒருத்தர் சோனம் வாங்சு. அவரை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருக்கிறது பாசிச பாஜக அரசு. ஒரு பக்கம் சோனம் வாங்சுடைய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பாராட்டத்தக்கதோ அந்த அளவுக்கு அவரோடு இருந்து இதை 20 நாட்கள் வழிநடத்தி இந்தியா முழுக்க நீட் தேர்வுக்கான குரல் ஒலித்திருக்கிறது. பொதுவாக நீட் அப்படின்னாலே தமிழ்நாடு மட்டும் தாங்க நீட்டுக்கு எதிராக இருக்கு, தமிழ்நாட்டில் தாங்க அனிதா இறந்து போனாங்க, தமிழ்நாட்டில் தான் கைல்வெளின்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சு, தமிழ்நாட்டில் தான் தனுஷ்னு போய் இறந்து போயிட்டான், தமிழ்நாடு மட்டும் தனிச்சு நிற்குமா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் நீட்டை ஏற்றுக்கொண்டது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி உரிமை. இந்தி கொடுத்தா படிக்க மாட்டீங்க, நீட்டு வந்தால் எழுத மாட்டீங்க, எந்த உச்சநீதிமன்றம் ஒரு சட்டமன்றம் மதிக்க மாட்டீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், ஏதோ தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் தனிச்சிருக்கிற மாதிரியும், தமிழ்நாடு மட்டும் தனியாக பிரிஞ்சு போகிற நினைக்கிற மாதிரியும், தமிழ்நாடு மட்டுமே மொழி பிரச்சனை, நீட் பிரச்சனையை மட்டும் எதுக்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் காங்கிரஸ் பாஜக 2 கட்சியாலும் கட்டப்பட்டுச்சு. இன்றைக்கு அப்படி இல்லை, டெல்லியிலையும் நீட்டுக்கு எதிரான குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஏன், இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் நீட்டுக்கு எதிரான ஒரு அனல் கொதித்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த போராட்டம் உணர்த்தியிருக்கிறது. அதுக்கு சோனம் வாங்சு மட்டும் காரணம் இல்லை, அவர் ஒரு பிராண்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பிராண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த ஆயிரக்கணக்கான ஜென்சினோடனே நமக்கு யாபத்து வருது, இங்கே தற்குறிகள் யாபத்து வரான். ஜென்சினா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடிய பைத்தியங்கள் யாபத்துக்கு வரான். ஜென்சினா இங்கே முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் யாபத்துக்கு வருது. ஜென்சினா படத்தை பார்த்துட்டு அந்த படத்துடைய காட்சிகளை கட் பண்ணி போட்டு படத்தில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் தேட்டரில் அதை காட்சிப்படுத்தி அதை எடுத்து போட்டு கொண்டாடக்கூடிய, தேட்டரில் பட்டாசு கொடுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு யாபத்துக்கு வருது. அது எல்லாம் உண்மை ஜென்சி. உண்மையான ஜென்சி அப்படின்னா இன்னைக்கு டெல்லியில் தங்கள் கல்வி உரிமைக்காக போராடுற மாதிரி அவன் தான் ஜென்சி. அவனுக்கு ராயல் செல்யூட் போடலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து